الحمد لله رب العالمين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم صلوا كما رأيتموني أصلي رواه البخاري ومسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹு தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக வடியினுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, என் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சொர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு புதிய ஹிஜ்ரி ஆண்டு மலர்ந்து இன்று பிற 22ஆம் நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மாதங்களின் முதல் மாதம் கண்ணியமான முஹர்ரமுடைய மாதத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இவ்வுலகில் படைத்த படைப்பினங்களில் எங்களை போன்ற ஒரு சிறந்த படைப்பு இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு சிறந்த படைப்பாக இந்த மனிதனை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எங்களிடத்திலே அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பதெல்லாம் நன்றியுள்ள அடியானாக நீ வாழ வேண்டும், நான் கடமையாக்கிய கடமைகளை சரியாக முறையாக எனக்காக நேரம் ஒதுக்கி கவனம் எடுத்து நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்றான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் ஒருவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கூலியாக கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இது சூரா கஹ்ஃபினுடைய இறுதி வசனமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆயா.
யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை நாளில் சூரா கஹ்ஃபை ஓதிக் கொள்கிறாரோ அடுத்த வெள்ளி வரைக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம்? ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர் அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மஸ்ஜிதிலே பார்க்கிறார்கள். தன் தோழரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்கள். கைஃப அஸ்பஹ்தல் யௌம் யா அபா ஹாரிஸா, அபூ ஹாரிஸாவை இன்று காலையிலே எவ்வாறு கண் விழித்தீர்கள் என்று கேட்டார்கள். அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே ஒரு உண்மையான முஃமினாக இன்று காலையிலே நான் கண் விழித்தேன் என்று சொன்னார்கள் அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இரண்டாவது நபிகளார் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். உங்களுடைய ஈமானிய தராதரம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். என்னிடத்தில் ஈமான் இருக்கிறதா என்றால் நான் எதை காட்டி உங்களுக்கு நான் காட்டி நிரூபிக்க போகிறேன்? எவ்வளவு காட்டப் போகிறேன்? எத்தனை எண்ணி எண்ணி என்னிடத்தில் ஈமான் இருக்கிறது என்றால் காட்ட முடியுமா? முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய ஈமானுக்குரிய அடையாளத்தை எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் பலவாறாக சொன்னார்கள். விருந்தாளியை யார் ஒருவர் முகம் சுளிக்காமல் சிரித்த முகத்தோடு வரவேற்று விருந்தாளியை உபசரிக்கிறாரோ அவரிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று சொன்னார்கள். பேசினால் நல்லதை பேசுகிறான், பேசுவதற்கு வார்த்தை இல்லை என்றால் மௌனமாக இருக்கிறான், அவனிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று சொன்னார்கள். அண்டை அயல்வீட்டுக்காரர்களுக்கு தன்னுடைய சொல் செயல் நடத்தையினால் அநியாயம் செய்யாமல் வாழ்கிறானே, இவனிடத்தில் ஈமான் இருக்கிறது என்று சொன்னார்கள். உயிரினங்களுக்கு அநியாயம் செய்யாமல் படைப்பினங்களோடு இரக்கமாக நடந்து கொள்கிறார்களே, இவனிடத்தில் ஈமான் இருக்கிறது என்று சொன்னார்கள். யார் ஒருவரை அதிகமாக பள்ளியிலே வந்து காணுகிற போது, பள்ளியிலே யார் ஒருவரை அடிக்கடி காணுகிறீர்களோ அவருடைய கல்விலும் ஈமான் இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்படி பல சந்தர்ப்பங்கள் பல அடையாளங்களை சொல்லி இருக்கிறார்கள். இவ்வளவு அடையாளங்களில் நான் எந்த அடையாளத்தை பெற்றிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், உங்களுடைய ஈமானை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டபோது அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபியே நாயகமே, தொழுகைக்காக நான் தக்பீர் கட்டினால் அர்ஷுடைய ரஹ்மானுக்கு முன்னால் நான் நிற்பதை போன்று உணர்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய கண்களால் என் இறைவனை பார்க்காவிட்டாலும் என்னை படைத்த ரப் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு நான் தொழுகையிலே தக்பீர் கட்டுகிறேன் என்று சொன்னார். என் வாழ்க்கையில் தொழுகிற கடைசி தொழுகை இதுதான் என்ற சிந்தனையோடு நான் தொழுகையிலே நிற்கிறேன் என்று சொன்னார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஈமானை பற்றி எனக்கு என்ன தெரியாதா? உங்களுடைய வாயிலிருந்து இப்படியான ஒரு விடையை, நல்லது ஒரு திருப்தியான ஒரு பதிலை நான் எதிர்பார்த்தேன், அது சரியாக இருந்தது, இது ஒரு முஃமினுக்குரிய அடையாளம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 60 வருடங்களாக தொழுது கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஈமானிய நிலை என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 70 வருடங்களாக நம் மத்தியிலே சில மூத்தோர்கள் பெரியோர்கள் தொழுது கொண்டு அல்லாஹ்வை சுஜூது செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன, அவருடைய ஈமானிய தராதரம் எப்படி என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது ஒரு செய்தியை சொன்னார்கள். ஒரு மனிதன் 60 வருடங்கள் தொழுவான், அவனுடைய ஒரு தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவனுடைய தலைக்கு மேலால் கூட உயர்த்தப்பட மாட்டாது. அழுக்கு படிந்த ஒரு துணியை, ஒரு பேப்பரை நாங்கள் கசக்கி மூலையிலே தூக்கி எறிவதை போல அல்லாஹு தஆலா அவனுடைய முகத்திலே தூக்கி எறிந்து விடுவான், அவனுடைய தலைக்கு மேலால் கூட ஒரு தொழுகை கூட உயர்த்தப்படாது என்று சொன்னார். 60 வருட தொழுகை வீணாகிவிட்டது. அது எந்த மனிதன் ஒழுங்காக உதுவெடுத்திருக்க மாட்டான், தொழுகையில் ஓத வேண்டிய ஓதல்களை முறையாக ஓதி இருக்க மாட்டான், ஒழுங்கான முறையிலே சுஜூதி செய்திருக்க மாட்டான், ஒழுங்கான முறையிலே ருக்கூ செய்திருக்க மாட்டான், வெறுமனே தொழுகை என்ற ஒன்றை அசைவுகள் மூலமாக செய்திருப்பான், அதிலே ஒன்றும் கிடையாது.
இப்படியான தொழுகையாளிகள் 60 வருடம் தொழுத தொழுகையாளியுடைய தொழுகை வீணாகி விட்டது, அவனுடைய தலைக்கு மேலால் கூட உயர்த்தப்பட மாட்டாது, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது சஹாபாக்கள் பயந்து போனார்கள். தொழுகை எப்படி தொழுவது நபியே நாயகமே? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நீங்கள் நினைத்தவாறு தொழுவது தொழுகை அல்ல, நான் தொழுவதை நீங்கள் எவ்வாறு உங்களுடைய கண்களால் கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுது கொள்ளுங்கள், அதுதான் சரியான தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக நாம் தொழுகின்ற தொழுகையின் மூலமாக நாம் வெற்றி பெற்றோம், நாம் சொர்க்கவாதி என்று யாரும் திருப்திப்பட முடியாது. நம்முடைய தொழுகை நம்மை சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும் என்றுதான் நாம் தொழுகின்றோம். நரகத்தை விட்டும் நமது தொழுகை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் தொழுகின்றவர்கள் எல்லாம் சொர்க்கம் நுழைகிறார்களா என்றால் இந்த ஹதீஸை பார்க்கிற போது அவர்களும் நரகத்திற்கு நுழையக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதை அல்லாஹ் குர்ஆனிலே அதிகமாக சொல்லி காட்டக்கூடிய ஒரு வசனங்களில் ஒன்று ஃபவைலுன் லில் முஸல்லீன், சில தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுவார்கள் ஆனால் அதிலே பொடுபோக்காக இருப்பார்கள், கவனஈனமாக தொழுவார்கள், அலட்சியமாக தொழுவார்கள். இதா காமு காமு குசாலா, தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டால் தொழுகைக்காக சஃபிலே நிற்க வேண்டும் என்றால் சோம்பேறிகளை போல எழுந்து தொழுகைக்காக உற்சாகம் இல்லாமல் சுறுசுறுப்பு இல்லாமல் ஏதோ அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தொழுவார்கள். இவர்களுடைய தொழுகை அவர்களுக்கு கேடுதான். வயலுன் லில் முஸல்லீன், இந்த சூரா இருக்கக்கூடிய இந்த ஆயத்து இருக்கக்கூடிய சூரா அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், எம்மில் அனைவருக்கும் இது பாடமான ஒரு சிறிய சூரா. நம் பிள்ளைகள் நம்ம காதுக்கு கேட்க வீட்டிலே ஓதக்கூடிய ஒரு சூரா. இந்த சூரா இருக்கிறதே, இதனுடைய கருத்துக்களை புரிந்ததன் காரணமாக எத்தனையோ பல இமாம்கள், நம் முன் வாழ்ந்து சென்ற நல்லோர்கள் அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் குர்ஆனுடைய ஆயத்தாக இருந்தாலும் ஓதுவதற்கு விரும்பவில்லை. ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கம் மின் காரிஇன் யக்ரஉல் குர்ஆன் வல் குர்ஆன் யல்அன், எத்தனையோ மக்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள், அதே குர்ஆன் அவர்களுக்கு சாபம் லஅனத் செய்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உதாரணத்திற்காக அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சபிக்கின்றான். அந்த வசனத்தை ஓதிக்கொண்டு என்னோடு வேலை செய்தவர்களுக்கு நான் அநியாயம் செய்தால் அது எனக்கு வருமா இல்லையா? அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், வாயை துறந்தாலே பொய் பேசுகிறார்களே அந்த பொய்யர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த வசனத்தை ஓதுகிற போது அது நான் வேறு யாருக்கும் ஓதவில்லை, எனக்காகவே என் தலையிலே நாசத்தை அள்ளி கொட்டி கொண்டுகின்றேன். அரஐத்தல்லதி, நான் ஓதுகிறேன், அதில் ஓதுகின்றேன் ஃபவைலுன் லில் முஸல்லீன் என்று நான் ஓதுகிறேன், ஆனால் நான் ஒரு பொடுபோக்கான ஒரு தொழுகையாளி. சூரா ஃபாத்திஹா எனக்கு முறையாக ஓத தெரியாத ஒரு தொழுகையாளி, அத்தஹியாத்து ஒழுங்காக ஓத தெரியாத ஒரு தொழுகையாளி, சிறுநீர் கழித்தால் முறையாக ஒழுக்கமாக சுத்தம் செய்ய தெரியாத ஒரு தொழுகையாளி, ஒரு பொடுபோக்கான ஒரு தொழுகையாளி. ஆக மொத்தத்தில் அரஐத்தல்லதியிலே வரக்கூடிய வயலுன் லில் முஸல்லீன் என்பது வேறு யாருக்கும் அல்ல, அது எனக்கே நான் அள்ளி கொள்ளக்கூடிய ஒரு சாபமான வார்த்தை. அதனால நம் முன்னால் வாழ்ந்த நல்லோர்களான உலமாக்கள், பெரியோர்கள், இமாம்கள் இந்த சூரா அல் மாஊன் அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் என்ற சூராவை ஓதுவதற்கு பயந்தார்கள். நடுக்கத்தினால் அந்த சூராவை ஓதாமல் விட்டு விட்டார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய ஈமானிய தராதரம் என்ன? நான் யார்? எதற்காக இந்த உலகத்திலே நான் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய முடிவு என்ன? மரணத்திற்கு பிறகு நாளை மறுமையில் என்னுடைய நிலை என்ன? அதற்கு நான் என்ன தயாரித்து வைத்திருக்கிறேன் என்பதை பற்றி நாம் சிந்திப்பதற்கு தவறி விடுகின்றோம். நான் சில விஷயங்களை உங்களிடத்திலே பேச காத்திருக்கிறேன்.
அதற்கு தயாராக இருக்கின்றேன். அது வேறு யாருக்கும் அல்ல, தொழுகின்ற தொழுகையாளிகளுக்குத்தான். தொழாதவர்களுக்கான பயான் அல்ல. தொழுகின்ற எம்மிடத்திலே காணப்படுகின்ற தவறுகள் என்ன, நம்முடைய தொழுகைகள் சரிதானா முறைதானா என்பதை கொஞ்சம் மீள் பரிசீலனை செய்து திருத்திக் கொள்வதற்கான ஒரு பயானாக இன்றைய பயானை நான் தயாரித்திருக்கிறேன். அவதானமாக கேட்டுக்கொண்டால் உங்களுக்கு பயனளிக்கும். கேட்ட விடயங்களை அமானிதமாக உங்களுடைய மனைவிக்கும் சொல்லிக் கொடுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இன்று நீங்கள் செய்கின்ற தவறு உங்களுடைய பிள்ளைகளுடைய பரம்பரையை பாதித்து விடக்கூடாது. வீட்டிலே அதிகமாக பயான் நிகழ்ச்சிகளை கேட்காமல் வீட்டு வேலையிலே மூழ்கி இருக்கின்ற உங்களுடைய மனைவியினுடைய தொழுகைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது. ஆகையினால் அமானிதமாக எடுத்துச் செல்லுங்கள் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக தன்னை உள்ளத்தினாலும் உடலினாலும் உடையினாலும் தயார்படுத்திக் கொள்ளுவார்கள். உள்ளத்தினால் எவ்வாறு தயார்படுத்துவார்கள்? அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வார்கள். கண் பார்த்திருக்கும், காது கேட்டிருக்கும், மனித உள்ளம் சிந்திக்க கூடாதவைகளை சிந்தித்திருக்கும், ஏதோ ஒன்று உள்ளத்திலே நடைபெற்றிருக்கும், பாவத்திலே ஒரு கரை படிந்திருக்கும். அதனால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹ் கல்பை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவார்கள். உது செய்வதற்கு முன்னால் கிபிலாவுடைய திசையை முன்னோக்கி உது செய்வார்கள். பிஸ்மில்லாவோடு உதுவை ஆரம்பிப்பார்கள். ஒவ்வொரு உறுப்பையும் 3 தடவைகள் கழுவி கொள்ளுவார்கள். 4வது தடவை கழுவது இஸ்ராப், மக்ரூஹ், வெறுக்கப்பட்ட ஒரு செயலாகும். ஒவ்வொரு உறுப்பையும் வலது பக்கமாக கழுவுவதிலே அவர்கள் ஆசைப்படுவார்கள். 3 தடவைகளுக்கு மேலால் கழுவுவதை வெறுத்தார்கள். உது செய்து முடித்ததற்கு பிறகு கிபிலாவை முன்னோக்கி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தஹிரீன் ஓதிக் கொள்ளுவார்கள். ஒரு நாள் பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியின் முற்றத்திலே நடந்து சென்று கொண்டிருக்கிற போது மதீனத்துடைய மண்ணிலே சில அப்துல்லாக்கள் வாழ்ந்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், இப்படி சில அபாதிலாக்கள் மதீனத்துடைய மண்ணிலே வாழ்ந்தார்கள். அந்த அப்துல்லாக்களோடு நபிகளார் அவர்கள் சரியான ரொம்ப இரக்கமாக நெருக்கமான உறவை வைத்திருந்தார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், சுவனத்தினுடைய 8 கதவுகளும் உங்களுக்கு திறக்கப்பட வேண்டும் என்ற ஆசை உங்களுடைய கல்வில இருக்கின்றது என்றால் உது செய்ததற்கு பிறகு ஷஹாதா கலிமாவை ஓதிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரவாஹு முஸ்லிம். 2ஆம் கலிமா ஷஹாதாவை உதுவுக்கு பிறகு ஓதிக்கொண்டால் சுவனத்தின் 8 கதவுகளும் அவருக்காக திறக்கப்படும். அவர் விரும்பின வாசலினூடாக உள்ளே நுழையலாம் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி எங்களுடைய உது இருக்கிறதா? முகத்தை கழுவுகிற போது கண்களால் செய்த பாவங்கள், அந்த நீர் சொட்டி எவ்வாறு சொட்டி சொட்டாக கரைந்து ஓடுகிறதோ கண்களால் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு உறுப்பை கழுவுகிற போது அவைகள் மூலமாக செய்த பாவங்கள் கரைந்தோடுகின்றன என்று சொன்னார்கள். உது எடுத்ததற்கு பிறகு, துஆவை ஓதியதற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காகவே பிரத்யேகமான ஆடைகளை வைத்திருந்தார்கள். ஒரே ஆடையோடு மார்க்கெட் செல்ல மாட்டார்கள். ஒரே ஆடையோடு மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு சென்று அதே ஆடையோடு தொழுகைக்கு வர மாட்டார்கள். எங்கெங்கெல்லாம் பல பேரை சந்திப்பார்கள். அவர்கள் உள்நாட்டுக்காரர்களாக இருக்கலாம், வெளிநாட்டுக்காரர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், சகோதர மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். தகுதிக்கு ஏற்றாற் போல ஆடை அணிந்து அவர்களை முகம் கொடுக்கக்கூடியவர்களாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏழைதான், வாழ்வெல்லாம் எளிமைதான், வறுமையில் தான் அவருடைய வயிறும் வாயும் ஒட்டி போய் காய்ந்து போய் இருந்தது. ஆனால் சமூக அந்தஸ்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
சமூக அந்தஸ்தை பேணினார்கள். யாரோடு எப்படி என் நிலையில் யாரை முகம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த தைரியத்தில் தன்னுடைய உள்ளத்தையும் தன்னுடைய உடலையும் தயார்படுத்தி வைத்திருந்தார்கள். நபிகளாருடைய உடையை பார்க்கிற போது அப்போதுதான் முதலாக கண்டவர்கள் பார்த்தவர்கள் யோசிப்பார்களாம், நபிகளார் அவர்கள் அந்த அளவுக்கு பெரும் வசதியோடும் வாய்ப்போடும் வாழக்கூடிய ஒரு செல்வந்தராக இருக்கிறார். அவரிடத்திலே வீசுகின்ற நறுமணத்தை சுவாசிக்கின்ற போது இதைவிட பெரும் கஸ்தூரி வாடையுள்ள நறுமணம் இல்லை என்று யோசிக்கிற அளவுக்கு நல்ல நறுமணங்கள் அத்தர்களை பூசிக்கொள்ளுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, உது எடுத்ததற்கு பிறகு தொழுகைக்காகவே பிரத்யேகமான நல்ல ஆடைகளை அணிந்து முடித்ததற்கு பிறகு வீட்டிலிருந்து வெளியே வருகிற போது பள்ளி படியை மிதிக்கின்ற வரைக்கும் ஒரு துஆவை ஓதிக்கொண்டு வருவார்கள். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஃபீ லிசானி நூரா வஃபீ ஸம்இ நூரா வஃபீ பஸரி நூரா வமின் அமாமி நூரா வமின் خلفி நூரா வஅன் யமீனி நூரா وعن شمال نورا ومن فوق نورا ومن تحت نورا اللهم زدني نورا اللهم اعطني نورا رواه البخاري ومسلم. இந்த துஆவை சொல்லுகிற போது பல பேருக்கு சிந்தனை யோசனை, எத்தனையோ பல மொழிகளையும் லாங்குவேஜ்களையும் படித்து விட்டோம், புரிந்து விட்டோம், போன இடமெல்லாம் வென்று பேசி அவனுடைய வாயை அடைத்து விட்டு வருகின்றோம். எவ்வளவு கெட்டித்தனம் நம்மிடத்தில் இருக்கிறது, எவ்வளவு பேச்சுக்கள், எவ்வளவு பேரை வாயால் பேசி அவர்களை மட்டம் தட்டுகின்றோம். ஆனால் இந்த சபையில இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேருக்கு நான் ஏற்கனவே சொன்ன 2ஆம் கலிமா ஷஹாதா பாடம் என்பதை சுய பரிசோதனை செய்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கேவலமான ஒரு நிலையில என் சமூகத்தில் உள்ளவர் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு கசப்பான உண்மை. 60 வருடங்களாக தொழுகின்றவருடைய அத்தஹியாத்தை கேட்டால் முழுமையாக ஓத தெரியாத ஒரு நிலை எங்களுடைய சமூக நிலை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதிக்கொண்டே வருவார்கள். அதனுடைய சுருக்கமான கருத்து, இறைவா, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வலப்பக்கம், இடப்பக்கம், என் முன்பக்கம், பின்பக்கம், தலைக்கு மேலால் காலுக்கு கீழால் என் உள்ளத்தையும் என் வாழ்க்கையை அல்லாஹ் பிரகாசம் உள்ளதாக்கி தருவாயாக. நூரா, பிரகாசம், ஒளிமயமான வாழ்வு, பிரகாசமான வாழ்க்கை. இந்த துஆவை ஓதிக்கொண்டே பள்ளியின் படியை வந்து மிதிப்பார்கள். இடது காலை முதலாவது செருப்பை கலட்டி கொள்ளுவார்கள். செருப்பணிகிற போது வலது காலை பிஸ்மில்லா சொல்லி அணிய வேண்டும். கலட்டுகிற போது ஷூவோ சொக்ஸோ செருப்போ இடது காலை கலட்ட வேண்டும். கலட்டுகிற போது பிஸ்மில்லா. பள்ளிக்குள்ளே கால் வைப்பார்கள். அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்துடைய கதவுகள் அனைத்தையும் எனக்கு திறந்து விடியா அல்லாஹ். ரஹ்மத் எதிலே இருக்கிறது? எம்முடைய உழைப்பிலே இருக்கிறது, எமது வருமானத்திலே இருக்கிறது, எம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, நாம் வாழும் வீட்டிலே ரஹ்மத் இருக்கிறது, நாம் பிரயாணம் செய்யும் வாகனத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. போதும் என்ற மனம், கொஞ்சமாக வருமானம் வந்தாலும் போதுமான வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் என்னுடைய ரஹ்மத்து யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் மாத்திரமே சொர்க்கம் நுழைவார்கள் என்று சொன்னார்கள். நபியே நாயகமே, உங்களுடைய நிலை, எனக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் தேவை என்று சொன்னார்கள். என் உம்மத்தில் இருக்கக்கூடிய யாரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகிவிடக் கூடாது என்பதற்காக இந்த துஆவை எங்கள் மீது சுன்னாவாக எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். பள்ளிக்குள் நுழைகிற போது அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத், அன்றைய நாளிலே நீங்க வீட்டுக்கு திரும்பி செல்லுகிற போது நஷ்டமடைந்தவர்களாக, கவலையோடு, துக்கத்தோடு, இன்றைய நாள் ஒன்றும் கிடைக்கவில்லையே என்ற நிலை உங்களுக்கு வராது. வறுமை வராது, வறட்சி வராது, உங்களுக்கு எந்த பஞ்சமும் உங்களை முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டார். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய படியில் வைத்து, அல்லாஹ்வுடைய வீட்டு வாசலில் வைத்து ஒருவரிடத்திலே, ஒரு மனிதனிடத்திலே எவ்வளவுதான் உதவி கேட்டாலும் அவன் சில இடங்களில், கண்ட இடங்களில் தராவிட்டால், அவன் வீட்டு வாசலுக்கு போய் உதவி கேட்டால் அவன் தருவானா இல்லையா? அல்லாஹ்வுடைய வீட்டின் வாசப்படியில வைத்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் கேட்கிறோம். அல்லாஹும்ம ஃப்தஹ்லி, பள்ளிக்குள்ள போய்ட்டும் அல்ல,
பள்ளியின் வாசப்படியில் வைத்து, அல்லாஹுடைய மாளிகை, அல்லாஹுடைய வீட்டு வாசலில் வைத்து, அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக, இறைவா நான் உனக்காகவே வந்திருக்கிறேன், உன் வீட்டுக்காகவே வந்திருக்கிறேன், உன் கடமை நிறைவேற்றுவதற்காகவே வந்திருக்கிறேன், எனக்காக உன்னுடைய பரக்கத்துடைய ரஹ்மத்துடைய கதவை திறப்பாயா? எனக்கு திறக்காமல் வேறு யாருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் கொட்டி கொடுக்க போகிறான்? அல்லாஹ் யாருக்கு அதை திறக்க காத்திருக்கிறான்? அவனுக்காக சுஜூது செய்து, அவனுக்காக ருக்கூ செய்து, அவனுடைய கலாமை ஓதுகின்ற எனக்கு அல்லாஹ் திறக்காமல் வேறு யாருக்கு அல்லாஹ் திறக்க பார்த்து கொண்டிருக்கிறான்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதிக்கொண்டு வலது காலை உள்ளே வைத்து மஸ்ஜிதுக்குள்ளே செல்லுவார்கள். தொழுகை அல்லாத நேரமாக இருந்தால் பள்ளிக்குரிய 2 ரக்காத் காணிக்கையை தொழுவார்கள். தொழுமாறு எங்களுக்கு ஏவினார்கள். இமாமத்தினுடைய முசல்லாவுக்கு செல்வதற்கு முன்னால் இமாமுடைய வலது பக்கமாக உட்கார்ந்து கொள்ளுவார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஃப்புகளிலேயே ஆண்களுடைய சிறப்பான சஃப் முதல் சஃப் ஆகும் என்று சொன்னார்கள். பெண்களுக்கு சஃப்புகளிலேயே சிறந்த சஃப் பின்னால் இருக்கக்கூடிய சஃப் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலா மயாமினிஸ் ஸுஃபூஃப், இமாமினுடைய வலப்பக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வும் அவருடைய மலக்குகளும் ரஹ்மத் செய்வார்களாக என்று துஆ செய்தார்கள். பள்ளிக்குள்ளே வருகிற போது முதல் சஃப்புக்காக நாங்கள் இடம் பிடிக்க வேண்டும். சொர்க்கத்தில் முதல் இடத்தை அல்லாஹ் தஆலா தருவதற்கு போதுமானவன். சூரா வாக்கியாவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அஸ்ஹாபுல் யமீன், அல்லாஹ்வுடைய வலப்பக்கமாக நிற்கக்கூடிய சுவர்க்கவாதிகள், சீதேவிகள் என்று அல்லாஹ் வர்ணித்து சிறப்பித்து சொல்லுகிறான். மஸ்ஜிதுக்கு அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்தால் இமாமுடைய வலப்பக்கமாக இடம் எடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதற்காக இடப்பக்கத்தில் இடம் இருக்குமே இருந்தால் அதை விட்டு விட்டு வலப்பக்கமாக வருவதல்ல. தொழுகையாளிகளிடத்திலே காணப்பட வேண்டிய சிறந்த பண்புகளை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்ததற்கு பிறகு முஸல்லாவிலிருந்து உடனே எழும்ப மாட்டார்கள். உடனே எழும்பக்கூடிய 3 நன்மைகளை இழந்து விடுகிறான் என்று சொன்னார்கள். முதலாவது, மலக்குமார்களுடைய 2 துஆ அவனுக்கு கிடைப்பதில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுத இடத்தில் உட்கார்ந்து யார் ஒருவர் கொஞ்ச நேரம் தாமதித்து தஸ்பீஹ், ஜிக்ர், துஆ, ஸலவாத்தில் ஈடுபட்டு உதுவுடன் அதிலே இருந்து கொண்டிருக்கிறாரோ, மலக்குகள் அவருக்காக 2 துஆக்கள், அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருக்கு ரஹ்மத் செய்வாயாக. இந்த துஆவை மலக்குகள் தொழுத மனிதர் அந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கும் வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆக யார் ஒருவர் சலாம் கொடுத்ததோடு எழுந்து ஓடுகிறார்களோ, இந்த 2 துஆவையும் அவர் தவற விட்டு விட்டார். மூன்றாவது அவன் இழக்கக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 34 தடவைகள் ஓதிக்கொண்டால் கடல் நுரையை விட அதிகமான பாவங்கள் செய்தாலும் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அவன் அந்த இடத்திலிருந்து எழுந்து செல்கிறான் என்று சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், அவன் துன்யாவிலும் ஆখিরাவிலும் நஷ்டமடைய மாட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுதற்கு பிறகு இந்த ஆதாபுகள், இந்த ஒழுக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான ஒரு வாழ்க்கை தான் இவ்வாறாக தொழுகைக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு தொழுகைக்காக வருவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையிலே ஏற்படக்கூடிய சில தவறுகள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கத்தான் செய்கிறது. அது என்ன தெரியுமா? தொழுகின்ற போது இமாமோடு ஜமாஅத்தோடு தொழுகின்ற போது இமாமை முந்திக் கொண்டு ருக்கூஇலிருந்தும் சுஜூதிலிருந்தும் தலையை உயர்த்துவது. இமாம் ருக்கூக்கு செல்வதற்கு முன்னால், சுஜூதுக்கு செல்வதற்கு முன்னால் மாமூம்கள் முந்திக் கொண்டு செல்லுவது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாமை முந்திக் கொண்டு யார் ஒருவர் தன் தலையை உயர்த்துகிறாரோ, அவருடைய முகத்தை அல்லது அவருடைய தலையை அல்லது அவருடைய உடம்பை அல்லாஹ் கழுதையின் முகமாக, கழுதையின் தலையாக, கழுதையின் உடம்பாக மாற்றி அமைப்பதை அவன் பயப்படக்கூடாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான தொனியிலே எச்சரிக்கை செய்தார்கள். தனித்து தொழுவதை விட ஜமாஅத்தோடு தொழுகிற போது எல்லா நிலைகளிலும் இமாமை பின்பற்ற வேண்டும். இமாம் எப்போது அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறாரோ அந்த சப்தத்தை கேட்டதற்கு பிறகு மாமூம்கள் செயல்பட வேண்டும்.
ருக்குவுக்கு செல்ல வேண்டும், சுஜூதுக்கு செல்ல வேண்டும், அதிலிருந்து தலையை உயர்த்த வர வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யார் முந்திக் கொண்டு தலையை உயர்த்துகிறார்களோ அவர்களுடைய முகம், அவருடைய தலை, அவருடைய உடல் இப்படியாக மாற்றப்படுவதை அவர்கள் பயந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். பொறுமையாக தொழுகையிலே நாம் ஈடுபட வேண்டும். நாம் தொழுகின்ற தொழுகையிலே பரவான ஓதல்களும் உள்ளன, சுன்னத்தான ஓதல்களும் உள்ளன. சுன்னத் ஒன்று விடுபட்டால் தொழுகைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பரந்து ஒன்று விடுபட்டால் அவனுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஆக தொழுகையில் ஓத வேண்டிய பரவான ஓதல்கள் மொத்தம் 5. அதில் முதலாவது ஆரம்ப தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று வாயால் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். சொல்லுகின்ற போது நாவு அசைய வேண்டும், அவனுடைய 2 உதடுகளும் அசைய வேண்டும். ஆரம்ப தக்பீரை வாயால் சொல்லி தக்பீர் கட்டுவது பரது, சுன்னா அல்ல, பரது. இரண்டாவது சூரா ஃபாத்திஹாவை பிஸ்மியுடன் சரியாக முறையாக ஓதிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது பரது கடைசி அத்தஹிய்யாத்தை கம்ப்ளீட்டாக முறையாக ஓதிக்கொள்ள வேண்டும். நான்காவது பரது கடைசி அத்தஹிய்யாத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்ற நபிகளார் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அத்தஹிய்யாத்தில் ஒருவர் ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். தொழுகையில் ஓத வேண்டிய 5வது ஃபர்த் வலப்பக்கம் சலாம் சொல்லுவதாகும். ஆக மொத்தத்தில் இந்த 5 ஃபர்லான ஓதல்களும் ஒரு தொழுகையாளி தொழுகையில் ஓத வேண்டிய ஃபர்துகள் என்பதை ஓதி அவர்கள் விளங்கி ஓதிக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இறுதியாக ஒரு ஹதீஸை கூறி முடிவுரைக்கு வருகிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழுகின்ற போது அவனுடைய உடம்பில் சில தொழுகையின் அடையாளங்கள் வரும். நெற்றியிலே சுஜூதின் அடையாளங்கள், 2 முழங்கால்களில் அடையாளங்கள். இவ்வாறாக அத்தஹிய்யாத்திலே உட்கார்ந்து சில கால்களில், சில மடிப்புகளில், கரண்டையில் சில அடையாளங்கள். இது தொழுகையாளிகளுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய சில தழும்புகள், சில அடையாள சின்னங்கள். சீதேவிகள் அவர்கள், சொர்க்கவாதிகள் என்பதை இந்த உலகத்துக்கு தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய நல்லோர்கள் அவர்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவருடைய சுஜூதினுடைய நெற்றியிலே சுஜூது செய்த அடையாளம் இருக்கிறதோ அந்த சுஜூது செய்த உறுப்புகளை நரகம் தீண்டுவதை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராம் ஆக்கி விட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். அருமை தோழர்களான சஹாபாக்கள் அதிகமாக சுஜூதிலேயே அவர்களுடைய காலங்களை, நேரங்களை கழித்தவர்கள். எத்தனை பல தேவைகள் இருந்தாலும் சுஜூதிலேயே ரப்பிடத்திலே முறையிடக்கூடிய அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். அவர்களுடைய நெற்றியெல்லாம் சுஜூதினுடைய அடையாளமாக அப்படியே காய்ந்து போய் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சுஜூதினுடைய உறுப்புகள் மொத்தம் 7. நெற்றியும் மூக்கும் நிலத்தில் வைக்கப்பட வேண்டும். யார் ஒருவர் சுஜூது செய்கிற போது மூக்கு நிலத்தில் படவில்லையோ அவருடைய சுஜூது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றதிலே பல கேள்விகள் உண்டு. நெற்றியை வைக்கிற போது மூக்கு நிலத்திலே வைக்கப்பட வேண்டும். 2 உள்ளங்கைகள் நேராக இருக்க வேண்டும். 2 முழங்கால்கள், 2 கால் பெரு விரல்கள் நிலத்திலே குற்றி வைக்கப்பட வேண்டும். சுஜூது செய்கிற போது தாமதித்து வந்தால் பாருங்கள், சில மக்கள் சுஜூது செய்வார்கள், அந்த தொழுகையாளிகள் காலை உயர்த்தி கொண்டிருப்பார்கள். இவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஆக பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தொழுகையாளிகளுக்காகவே இந்த தவறுகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். இவைகள் இனிமேலும் எங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெறக்கூடாது. நடந்தவைகள் கடந்தவைகளாக இருக்கட்டும். எதிர்வருகின்ற காலங்களில் எங்களுடைய தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக ஆக்கிக் கொள்ளுவோம். கேட்ட விடயங்களை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களுடைய திருத்தத்திற்கு, மாற்றத்திற்கு நாங்கள் ஆளாகி விடுகின்ற போது நிச்சயமாக சத்தியமாக அது எங்களுடைய மறுமைக்கு அது பிரயோஜனம் தரும். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, என் குற்றம் குறைகளை பொறுத்தருள்வானாக, நோய்களிலும் நம் அனைவர்களை பாதுகாப்பானாக, நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து மௌத்தானவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலி ஆக்கி வைப்பானாக. எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. கடந்த காலங்களை விட எதிர்வருகின்ற காலம் நமக்கும் நம் நாட்டவருக்கும் முழு சர்வதேச முஸ்லிம் சமூகத்தினருக்கும் விமோசனம் உள்ள பிரகாசம் உள்ள காலமாக்கி தருவானாக. திடீர் மௌத்திலும் நம் அனைவர்களையும் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا
ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فيا عباد الله اتقوا الله فإن التقوى تدخلكم في الجنة وتبعدكم عن النار فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا إن الدين عند الله الإسلام بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم واستغفروا إنه هو الغفور الرحيم ورب حليم الحمد لله حمدا كثيرا كما أمر وأشهد أن لا إله إلا الله وحده